வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. அரசினுடைய சலுகைகளை பெறுவதற்காகவே இலவசமாகவே ஆதார் கார்டில் அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன மாற்றம், யாரெல்லாம் விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள், அப்படி வாங்கக்கூடிய அட்டனை எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது போன்ற முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நீல நிற ஆதார் அட்டையை UIDAI அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பான அடையாள அட்டை இதுவாகும். பெரியவர்களுக்காக வழக்கமான வெள்ளை ஆதார் அட்டையை போல இல்லாம நீல நிற ஆதார் அட்டை தனியாகவே தெரியும்படி இதை வடிவமைச்சிருக்காங்க. இதன் மூலமாக அரசின் திட்டங்கள் மற்றும் இலவச சேவைகளை தடையில்லாமல் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீல நிற ஆதார் அட்டையை எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் தங்களுடைய குழந்தை மற்றும் தங்களின் சொந்த ஆதார் அட்டையுடன் அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்தை அணுக வேண்டும். அதன் பிறகு ஆதார் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் அல்லது பிறந்த தேதிக்கான வேறு ஏதேனும் ஒரு சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு குழந்தையின் ஆதார் எண்ணுடன் பெற்றோரின் ஆதார் எண் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு குழந்தையின் புகைப்படம், ஆதார் சேவை மையத்தில் எடுக்கப்படும் கைரேகை அல்லது கருவெளி ஸ்கேன்கள் போன்ற பயோமெட்ரிக் தரவுகள் எதுவும் எடுக்கப்படுவதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளிடமிருந்து பயோமெட்ரிக் தரவுகளை பெறுவது சவாலாகவே இருக்கும் மற்றும் துல்லியமாக இருக்காது என்பதால் பயோமெட்ரிக் தகவல்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு குழந்தையின் தனித்துவ அடையாள எண் மற்றும் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆதாருடன் இணைத்து நீல நிற ஆதார் அட்டை உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீல நிற ஆதார் அட்டைக்கு எப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நீல நிற ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீல நிற ஆதார் அட்டை எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் அல்லது மருத்துவமனையின் டிஸ்சார்ஜ் சீட் ஆவணமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீல நிற ஆதார் அட்டையை எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க உதவி திட்டங்களை பெறுவதற்கும் குழந்தைகளுக்கான EWS உதவி தொகைகளை பெறுவதற்கும் இந்த அட்டை உதவுகிறது. மேலும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது இந்த நீல நிற ஆதார் அட்டை என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீல நிற ஆதார் அட்டைக்கு எங்கே விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சேவை மையம் அல்லது அஞ்சல் அலுவலகங்களில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேற என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய அடையாளத்தை காண்பதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதை வைத்து கண்டுபிடிக்கலாம். அதோடு குழந்தைகள் கடத்துதல் மற்றும் குழந்தை தொழிலாளராக மாற்றுதல் போன்ற பிரச்சனைகளிலும் இந்த ஆதார் எண் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீல நிற ஆதார் அட்டையை எடுப்பதற்கான கட்டணங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீல நிற ஆதார் அட்டை எடுப்பதற்கு கட்டணங்கள் எதுவும் இல்லை. 5 வயது முதல் 15 வயது வரை அனைத்து பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.